உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் டெலிகிராமில் மறைஞ்சிருக்கிற 6 சூப்பரான ஹிடன் ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் வாட்ஸ்அப் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இல்லாத நிறைய சூப்பரான ஹிடன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ முடிஞ்சாலும் கடைசி பாருங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நமக்கு மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டெலிகிராமில் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஃபீச்சரை பார்த்துடலாம். பொதுவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா அது தவறுதலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் என்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் ஆனது பண்ணிவிடுங்க. பட் நீங்கள் டெலிகிராமில் ஒரு மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அதை நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டெலிகிராமில் போயிடலாம். யாரோட ப்ரொஃபைலை நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சென்ட் பண்ணுங்க. ஸோ இது தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பிறகு மேலே எடிட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க மறுபடி. இப்போ அந்த மெசேஜை உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சூப்பரான ஃபீச்சர் பார்த்தா உங்களுக்கு டெலிகிராமில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கிடையாது. அடுத்ததாக இரண்டாவது ஃபீச்சர், நீங்கள் அனுப்புகிற அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது விஷஸ் பண்ணுறீங்க, பர்த்டே விஷஸ் பண்ணுறீங்கன்னு போது ஸோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிஃபோராக நீங்கள் செட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிசீவ் ஆனதாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாப்பி பர்த்டே கொடுத்தாச்சு, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மேலே பார்த்தா உங்களுக்கு ஷெடியூல் மெசேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அது மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறமாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஷெடியூல் ஆகிட்ட பிறகு சென்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி விட்டுருங்க. அது குறிப்பிட்ட அந்த டைம் ரீச் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆனதாகிடும். ஸோ சூப்பரான ஃபீச்சர் இது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடையாது, இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மூன்றாவது ஃபீச்சர் என்னன்னா, இப்போ உங்கள் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணுற அதே மெசேஜஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களில் நீங்கள் டெலிட் பண்ணுறது இல்லாமல் உங்கள் நண்பரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு 2 மெசேஜ் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த 2 மெசேஜ் நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னா அதை நான் டெலிட் பண்ணுறதுக்காக இது ரெண்டுத்தையும் பார்த்தா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்சோ டெலிட்டட் ஃபார் ப்ரொபாபிள்னு இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து டெலிட் பண்ணுறதுக்கு டிக் மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறமாக டெலிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆனது ஆகிட்டு இருக்கோம். ஒரு விதத்தில் இது உங்களுக்கு செக்யூர்டான ஆப்ஷனும் கூட. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 4வது ஃபீச்சர், செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் ஆனதை பண்ணலாம். ஸோ நீங்கள் அனுப்புகிற இமேஜஸ் பார்த்தா டைம் செட் பண்ணி அனுப்பலாம். அது குறிப்பிட்ட டைம் ரீச் ஆகிட்ட பிறகு மெசேஜ் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆனதாக ஆகிடும். ஸோ அட்டாச் பட்டன் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாக் சிம்பிள் ஒன்று காட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கிளாக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் செகண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் ஆரம்பிச்சிருக்கும். செகண்ட்ஸ்லேருந்து மினிட் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை செகண்ட்ஸ் இருக்கணும், எத்தனை மினிட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை சென்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க மெசேஜ் பார்த்ததுக்கப்புறமாக ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆனது ஆகிடும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 5வது பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர், இப்போ நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சவுண்டே இல்லாமல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளே சென்ட் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தேவையான மெசேஜ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகுமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் பார்த்தீங்கன்னா கேட்காது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஏதாவது ஜிஃப் இமேஜஸ் வேணும்னா அதுக்குன்னு தனியாக பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. பட் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஜிஃப் இமேஜஸ் வேணும்னா @gif அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுங்க. இங்கே எந்த வித நேம் மாதிரி இருக்கலாம், இல்லை எந்த வித இமேஜஸாக இருக்கலாம். டேரெக்டாக நீங்கள் நேம் கொடுத்துருக்கீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிஃப் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆனதாகிடும். ஸோ எந்த ஒரு நேம் வேணும் கூட நீங்கள் கொடுத்துங்க. அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆனதாகிடும். நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி வாட்ஸ்அப்பில் இல்லாத எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நமக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்தில் நம்ம டெலிகிராம் யூஸ் பண்ணுறதும் ஒரு விதத்தில் செக்யூர்டாக நம்ம சாட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.